நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபிக்கி என்று அழைக்கப்படும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் சார்பில் கடந்த வாரம் இந்திய திரைப்படம் மற்றும் ஊடக மேம்பாட்டிற்காக கருத்தரங்கம், வகுப்புகள் மற்றும் கலந்துரையாடல்கள் சென்னையில் நடைபெற்றன. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த அமர்வில் இந்தியாவின் முன்னோடி திரை நட்சத்திரங்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், தொலைக்காட்சி நிர்வாகிகள் மற்றும் இந்த துறையில் புதிதாக சாதிக்க விரும்புபவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஃபிக்கி எனப்படும் இந்த தொழில் மற்றும் வர்த்தக அமைப்பின் மூலம் இந்திய திரைப்படத் துறையை நவீனமாக்கவும் உலகத்தரத்திற்கு உயர்த்தவும் கமலஹாசன் பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகிறார். தென்னிந்திய சினிமாவின் வியாபார சந்தையை விரிவாக்கவும் தமிழ் சினிமாவை உலக அளவில் எடுத்துச் செல்லவும் கமலஹாசன் எடுத்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த 2 நாள் கான்க்ளேவ் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் இந்திய சினிமாவின் முன்னோடிகள் சினிமா உலகத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகளுக்காக கௌரவிக்கப்பட்டனர். அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச சமூகத்தினுடைய பார்வையிலிருந்து பார்க்கிற போது இந்தியாவையும் சினிமாவையும் பிரிக்கவே முடியாது. இந்தியாவினுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று சினிமா அப்படின்னு சொல்லலாம். உலகின் பல இடங்களில் சினிமா பிரபலமாக இருந்தாலும் கூட இந்தியர்களுக்கும் சினிமாவுக்கான ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டது. இந்தியர்கள் சினிமா பார்ப்பதில்லை, சினிமாவோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்ட இந்த இந்திய சினிமா என்பது அதனுடைய கலாச்சாரத்தையும் மக்களின் வாழ்வியலையும் தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டே வருகிறது. இதனை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முழுமையான வெற்றிகரமான தொழிலாக மாற்றுதல் அல்லது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக இதை உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு முயற்சி நீண்ட காலமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய மிக முக்கியமான வடிவம்தான் இன்றைக்கு பெருமைக்குரிய அளவில் நடந்து கொண்டிருக்கும் ஃபிக்கியின் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் கான்க்ளேவ். இதனுடைய சேர்மன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களுடைய தலைமையில் 2 நாட்களாக ஒரு மிகப்பெரிய அறிவு பகிர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. செலிப்ரேட்டிங் 100 years ஆஃப் இந்தியன் சினிமா. 100 ஆண்டுகளை கொண்டாடும் இந்திய சினிமாவின் ஒரு வரலாறு, ஒரு விஷுவல் ட்ரீட் உங்களுக்காக காத்திருக்கு. பார்க்கலாம். चुनीलाल, तुम मुझे ऐसी बेहुदा जगह में क्यों ले आए? नाम घेता उठा बूढ़ी, नाम घेता उठा बूढ़ी, हो ऐसे विमुख हुए हो सुरमुनि मन सुखदाता, क्यों है मेरा प्रेम देवता, इन चरणों की दासी हूँ। பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது. மீண்டு ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது. ஓடினாள் ஓடினாள். माया செல்வமந்த போதிலே इंग्लिस्तानी सर पे लाल टोपी रूसी फिर भी दिल है हिंदुस्तानी, मेरा जूता है जापानी ये पतलून।
తైన వంట కంబు ఇయాల వారి దిందు ఒక్కొక్క నాకే ముందు देखों के छींटे ये बेबाक नजरें ये गुस्ताख फिक्रें ये ढलके கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏத்தம் வைத்தாயா நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா நாத்து நட்டாயா களை பறித்தாயா देवी जननी என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி कुछ कहता रहे हम प्यार के तूफानों में घिरे हैं हम क्या உயிரே சம்மதம் தானா बोल राधा बोल संगम होगा कि नहीं मेरे मन की गंगा और तेरे मन की तू ही मेरी मंजिल है कहीं बीते ना ये रातें मथुरम चतुर नार करके सिंगार मेरे मन के द्वार ये घुसत जात हम मरत என்ன இன்னும் உங்களுக்கு என்ன கோபம் தனியிலன்னு நினைக்கிறேன் கோபம் என்னடா கோபம் என்ன ஒரு படம் பாருங்க ஒரு துளி விஷம் கலந்துட்டாலும் அப்புறம் அந்த பால் உபயோகப்படாது सारा देखना वेखना धरा रह जाता तुम्हारे भैंसा ने तो मेरी छुट्टी ही कर दी थी बैठो ना खटिया पर नहीं मस्तानी कब आएगी तू बीती जाए जिंदगानी कब आएगी तू चलिया तू चंद के सपने चुने सपने सुरीले सपने मैंने तेरे மடல் மெல்ல மொழிவது உறவினும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் प्रॉपर्टी है बैंक बैलेंस है बंगला है गाड़ी है क्या है तुम्हारे पास मेरे पास माँ है हम नहीं तोड़ेंगे तोड़ेंगे दम मगर वेद विहारा हरा जीवेश्वरा शंकर मेरे बीच में कैसा है ये बंधन புதிய பாடல் பாடு பருவமே கீதங்கள் ஏனின்று நீர் மேல் ஆடும் தீபங்கள் ராகங்கள் சொல்ல मानवों को भूलकर मेरे कदमों में अपना शीश झुका आज मैं देखता हूँ कि मृगी कैसे शिकारी के जाल से
डाली थी इसने। कहा था मादर चौथ, ये है फूलन देवी। देखो लोगों देखो, ये है फूलन देवी। सनम प्यार होता है दीवाना सनम, तुझे देखा तो क्यों चैन खोता है, क्या करूँ हाय कुछ कुछ होता है। तेरी चॉइस तो बिल्कुल तेरी सोच कितनी घटिया है। கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னது? ஓ, இப்போ திடீர்னு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சா? பேசுதே எசவோல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம், ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போல்। ஆஸ்மாலே आज खुद को आजमा ले, फिरता है कब से ये दिल संभाले। नहीं होगा तुमसे। अरे कैसे नहीं होगा बापू, बहुत डेरिंग है पुन में। मेरा रास्ता आसान नहीं है पर जीत पक्की है। छुपी बहुत हुई, सामने आ जाना। शिवाजी नांदा, एमजीआर नांदा। रिलैक्स करो, गला रिलैक्स करो, बॉडी रिलैक्स करो, पेट रिलैक्स करो। हाँ अभी देखो, हाँ रेडी 1 2 3। வேணான்னு விலகி போனதுக்கு நீ தான் நினைச்சா தப்பு இல்ல, வாழ்ந்தா உங்களோட தான் வசனம் எல்லாம் பேசுன. இந்தாரே இப்ப நீ முழுசா எனக்குள்ள வந்துட்ட. சார் இல்ல பார்த்தோன்னே எதுவும் ஓடல சார். இப்பதானே சார் சேர்ந்திருக்கா, அதான் அவசரம். துடிச்சிட்டு சார், உங்களை யாரும் தூக்க சொன்னது? இவன் தான் உங்க சொந்தமா? எங்க இருந்தவன பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன கூலி செஞ்சீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. வேற எதுவும் மோட்டிப்பா? இல்லைங்க. அப்புறம் என்ன ரோசத்துக்கு செஞ்சீங்களா? பழக்கத்துக்காக செஞ்சோம். आकाश वेदू या जय घोष हा करुणी देऊ या वंदना, मराठी मातेला सागरे धरा शेरा शूरा सुख संदुखो तुरा। मृत्युदेव, नाने ब्रह्मा, नाने ईश्वर, अहम ब्रह्मास्मि। मैना इवन நிகழ்ச்சி ஆரம்பிச்சவே சொன்ன மாதிரி இந்தியர்கள் சினிமா பார்ப்பதில்லை, சினிமாவோடு உரையாடுகிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வந்த அந்த படங்கள்லேருந்து ஒரு கிளிப்பிங்கை, ஒரே ஒரு ஷாட்டை பார்க்குறப்ப கூட அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு அதை கைத்தட்டி ரசிக்கும் போதே அது தெரியுது. நாமெல்லாம் வெறும் சினிமா பார்க்கிறவர்களை சினிமாவோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்பவர்கள். இந்திய சினிமாவை இன்னும் அடுத்த இடத்திற்கு உயரே கொண்டு செல்ல வேண்டும். உலக அரங்கில் இதனுடைய வர்த்தகத்தை, வணிகத்தை ரொம்ப ப்ரொஃபஷனலாக மாற்றணும். தொழில்நுட்ப ரீதியாக மிகச்சிறந்த படங்களை கொண்டு வந்து சர்வதேச அரங்கில் தன் இந்திய தனத்திற்கான ஒரு கௌரவத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எப்பொழுதும் ஒரு தன்முனைப்போடு இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய மனிதர். எல்லா காலகட்டத்திலும் நவீனப்படுத்தலுக்காக தன்னை முன்வைத்து தன்னுடைய படங்களில் தொடங்கி பல்வேறு பரிமாணங்களில் இயங்கிக் கொண்டே இருப்பவர். அவர்தான் இந்த ஃபிக்கியினுடைய மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் கான்க்ளேவ்க்கான சேர்மனும் கூட. பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களை உங்கள் அனைவரையும் வரவேற்க அன்போடு அழைக்கிறேன்.
வர்த்தக ஊடக மேம்பாட்டிற்காக நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவில் தலைமை பொறுப்பு என்று கொடுக்கப்பட்டாலும் அடிமட்ட தொண்டனாக இருப்பதில் தான் நான் பெருமை கொள்கிறேன். இது அவையடக்கம் என்ற பெயரில் நீங்கள் அப்புறப்படுத்தி விடக்கூடாது. இது நிஜமாகவே நான் எடுத்துக்கொண்டிருக்கும் பொறுப்பு. இங்கே அமர்ந்திருக்கும் வல்லுநர்கள், இங்கே அமர்ந்திருக்கும் சாதனையாளர்கள், நான் சினிமாவிற்கு வருவதற்கு முன்னால், நான் சினிமா பார்ப்பதற்கு முன்னால் அதை செப்பனிட துவங்கிவிட்டவர்கள். அவர்கள் முன்னிலையில் தலைமை பொறுப்பு என்று எதுவும் கிடையாது, தொண்டன் பொறுப்பு தான். இங்கே வந்திருக்கும் திரு ராமாநாயுடு அவர்களாகட்டும், எனது ஆசான் திரு கேபி அவர்களாகட்டும், மதுசார் அவர்களாகட்டும், என்னை சின்ன குழந்தை முதல் தோளில் எடுத்து சுமந்த சுகுமாரி அம்மாவாகட்டும், வானம்பாடி முதல் நான் ஹீரோவாக நடிக்கும்போது என்னோட ஹீரோயினாக நடித்து ஈடு கொடுத்த ஷீலா அம்மாவாகட்டும், இன்னும் பல பேர் நான் பெயர் குறிப்பிடாதனால் அவர்களையெல்லாம் நான் மறந்து விட்டதாகவோ ஒதுக்கி விட்டதாகவோ நினைக்க வேண்டாம். நேரம் கருதி அப்பெயர்களை இங்கே சொல்லவில்லை. அன்றி இவர்கள் எல்லோரும் சேர்ந்தது தான் நானே. இங்கே பேரி ஆஸ்பவுண்ட் வந்திருக்கிறார்கள். அவரும் நானும் இணைந்து ஹாலிவுட்டில் ஒன்று செய்வதாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம், இந்த பலத்தை எல்லாம் எனக்கு கொடுத்தது இந்த திரையுலகம்தான், தென்னக திரையுலகம்தான். என்னை கதாநாயகனாக முதலில் ஒப்புக்கொண்ட இடம் மலையாளம். என்னை ஒரு நடிகனாக முதலில் ஒப்புக்கொண்ட மனிதர் திரு கேவி அவர்கள். என்னுள்ளி திறமை இருக்கின்றது என்பதையெல்லாம் எனக்கே தெரியாத போது இருக்கிறது என்று ஊற்றுப்போல் தோண்டி எடுத்தவர் திரு கேவி அவர்கள். இன்னும் அது போன்று எனக்கு பாடம் கற்பித்தவர்களும் நட்பு என்ற பெயரில் கல்வி தந்தவர்களும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த திரையுலகம். இந்த திரையுலகத்திற்கு நான் திருப்பி தருவது என்பது இயலாத காரியம். அது ஈட்ட முடியாத கடன், வீட்ட முடியாத கடன். நான் அதற்கு செய்யும் மரியாதையும் தொண்டும் தான் என் வாழ்நாளை முழுமை பெற்றதாக ஆக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த 100 வருட சினிமாவை நாம் பார்த்து சந்தோஷப்பட்டோமே, சாத்தியமாக்கியவர்கள் பலரும் இங்கே நம்முடன் இருக்கிறார்கள், சிலர் இல்லவே இல்லை. இங்கே எங்களை வந்து நாங்கள் எங்களுக்கு செய்து கொள்ளும் பெருமையை எங்களுக்கு சேர்த்த அத்தனை மூத்த கலைஞர்களுக்கும் என் நன்றி. அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விழா இப்பொழுது இங்கே நடைபெறும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவங்களுக்கு யார் அந்த விருதுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறத திரு கமல்ஹாசன் அவர்களிடமே நான் விட்டுவிடுகிறேன். ஏன்னா நீங்கள் தான் நடிகங்கிட்ட சான்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃப்ரேம்லேயும் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். எல்லார்ட்டையும் நானே கொடுக்கணும் தான் நினைப்பேன். ஆனால் எனக்கு தோன்றியபடி அவர்களுக்கு சார்ந்த பியர்ஸ் கொடுப்பது தான் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்பதனால் என் தேர்வு சரியாக இல்லை என்றாலும் அவர்கள் அதை ஒத்துக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில், பாசத்தின் காரணமாக. ஷுவர் சார். ஸோ இந்த ஃபிக்கியினுடைய மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிஸ்னஸ் கான்க்ளேவில் இந்த முதலில் எந்த ஆளுமைக்கு அந்த விருதை நாம் கொடுக்கவிருக்கிறோம்? தமிழ் சினிமாவிலும் சரி, மலையாள சினிமாவிலும் சரி, ஒரு பெரிய லாங் இன்னிங்ஸ் இவங்களுக்கு உண்டு. எல்லோர் வீட்டிலும் பாட்டியாகவும், அம்மாவாகவும், ஒரு அத்தையாகவும், ஒரு ஹீரோயினாகவும் எல்லா காலகட்டத்திலும் வாழ்ந்த ஒருவரை அழைக்கவிருக்கிறோம். பத்மஸ்ரீ சுகுமாரி அம்மா.
எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்டு இந்த ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. என் பிள்ளை இவரை நான் குழந்தையாக இருக்கும்போது தூக்கி தோளில் போட்டு நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தபோது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அவரை குழந்தையாக பார்த்தது களத்தூர் கண்ணம்மா. அதில் கூட அந்த குழந்தை டெய்லி எங்கள் வீட்டுக்கு வந்து என் கையால் இட்லி சாப்பிட்டு தான் போவார். அந்த ஒரு குழந்தை இப்போ இவ்வளோ பெரிய ஒரு மனுஷனாக எனக்கு இந்த மாதிரி ஒரு பைஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்காருன்னா இதை விட ஒரு சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடையாது. என்றைக்குமே இந்த ஒரு அன்பு இருக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இங்கே இன்று சாலிடாரிட்டி என்று சொல்லிக்கொள்வார்கள். அதற்கான முயற்சிகள் சாதுரியங்கள் எல்லாம் பலிக்காது, அன்புதான் வெல்கிறது. இந்த விழாவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் இனி வரப்போகும் விழாக்களுக்கு முக்கிய காரணமாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என் நன்றி. என்னுடைய சகோதரர்கள், உதாரணத்திற்கு சந்தோஷ் சிவன், பிரியதர்ஷன் போன்றவர்கள் எல்லாம் 3ஆம் வரிசையில் 4ஆம் வரிசையிலும் அமைதியாக உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் இது குடும்ப விழா என்பதனால். இது போன்ற ஒரு சூழல் தான் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஆசைப்பட்டோம். அதற்கான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தை நோக்கி தமிழ் சினிமாவும் மலையாள சினிமாவும் தெலுங்கு கன்னட சினிமாக்கள் பயணப்படும் நாள் வெகு அருகில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அடுத்ததாக அவருடைய ஃபுல் பேர் சொன்னால் நம்ம நிறைய பேர் கவனிக்க மாட்டோம். ஆனால் டக்குன்னு அவருடைய எப்போதும் நம்ம எப்படி கூப்பிடுறோமோ அப்படி கூப்பிட்டா எல்லாருக்கும் தெரியும். மது என்று நம் எல்லோராலும் அழைக்கப்படுகிற திரு மாதவன் நாயர் மலையாள சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு நடிகர். படத்தை பார்த்து என் காதலும் என் சினிமாவின் மேல் காதலும் தனிப்பட்ட காதலும் செம்மீன் மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் வந்தது. மானசமைனே வரும் அவங்க கொடுப்பாங்க, ஷீலாம்மா கொடுத்தா தான் எனக்கு மறுபடியும் அந்த ஜோடியை சேர்த்து வச்ச சந்தோஷம் எனக்கு இருக்குது. அம்மா வாங்கம்மா. ഡിയർ ഫ്രണ്ട്സ്, ക്ഷമിക്കണം, തമിഴ് മഹത്തായ ഭാഷ. എൻ്റെ തമിഴിൽ പറഞ്ഞാൽ ഒരു ശകലം ഇൻസൾട്ടായിപ്പോകും തമിഴിന്. ഇത്രയും നല്ലൊരു സദസ്സിൻ്റെ മുമ്പിൽ തമിഴ് പറഞ്ഞ് മനോഹരമായ തമിഴിനെ അപമാനിക്കാൻ ആഗ്രഹമില്ലാത്തത് കൊണ്ട് നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകുന്ന രൂപത്തിൽ ഞാൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കുകയാണ്. കമൽഹാസൻ പ്രത്യേകിച്ച് വരണമെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഞാൻ വന്നു. മറ്റൊരു പ്രോഗ്രാം ക്യാൻസൽ ചെയ്തിട്ട് ഇവിടെ വന്ന് നിങ്ങളെല്ലാം കാണാൻ സാധിച്ചില്ല. ഇവിടെ വന്നിട്ട് എന്തെങ്കിലും ഈ സിനിമാക്കാരെന്നുള്ള രീതിയിൽ മദ്രാസിൽ വന്നിട്ട് ചെന്നൈയിൽ വന്നിട്ട് എന്തെങ്കിലും ചെയ്യുക, ഏതെങ്കിലും പരിപാടിയിൽ പങ്കെടുക്കുക എന്നുള്ള മഹാഭാഗ്യമാണ്. സത്യം പറഞ്ഞാൽ സൗത്ത് ഇന്ത്യയിലെ എല്ലാ ഭാഷയിലുമുള്ള സിനിമാക്കാരുടെ എന്താ പറയുക മാതൃസ്ഥാനം തമിഴിനാണ്, മദ്രാസിനാണ്. ഇത് നടത്തിക്കുന്ന ഫിഖ ആൻഡ് കമൽഹാസൻ ഇതിൽ ഉൾപ്പെട്ടിട്ടുള്ള എല്ലാ ആളുകൾക്കും എല്ലാ മംഗളങ്ങളും നേർന്നുകൊണ്ട് ഞാൻ എൻ്റെ വാക്കുകൾ ചുരുക്കുന്നു. നന്ദി, നമസ്കാരം. தேங்க்யூ சார். நான் அவர்கிட்ட ஞாபகப்படுத்த நினச்சது, அவர் டைரக்டராக இருந்தபோது அவர் படத்தில் நான் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுருக்கேன். அதனால தான் அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டதுனால வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அடுத்த விருது எவர்கிரீன் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். மலையாள சினிமா உலகினுடைய கனவு கண்ணி அப்படின்னு கொண்டாடப்படுகிற ஒரு முக்கியமான சினிமா பர்சனாலிட்டி. இவங்களும் பிரேம் நம்பீசர் அவர்களும் இணைந்து நடித்தது தான், அதிகமான படங்களில் இணைந்து நடித்தது தான் இன்றைக்கும் கூட ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டாக இன்றைக்கும் பெருமையாக பேசப்படுகிறது. அவ்வளோ படங்களில் இணைந்து நடித்தவர்கள்.
Let's welcome Sheila Amma on stage. எனக்கு தமிழில் அவ்வளோ பேச വരാതെ പ്രിയപ്പെട്ട സുഹൃത്തുക്കളെ എല്ലാവർക്കും എൻ്റെ നമസ്കാരം. ലോകത്തിൽ ഏറ്റവും എനിക്കിഷ്ടമുള്ള സമയം എൻ്റെ ജീവിതത്തിൽ ക്യാമറയുടെ മുൻവശത്ത് നിൽക്കുമ്പോഴാണ്, സെറ്റിലിരിക്കുമ്പോഴാണ്, എൻ്റെ സഹപ്രവർത്തകരുടെ കൂടെ സംസാരിക്കുമ്പോഴാണ്. എൻ്റെ സ്വന്തങ്ങളോട് സംസാരിക്കുന്നതിനേക്കാൾ സന്തോഷമാണ് എനിക്ക് എൻ്റെ കൂടെ അഭിനയിക്കുന്ന ഇവരോടെല്ലാം സംസാരിക്കുന്ന ഇവരോടൊക്കെ കഴിയുന്ന ആ നിമിഷങ്ങൾ. എന്നെ മരണം വരയ്ക്കും ഈ നിമിഷങ്ങൾ എനിക്ക് ദൈവം തരട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് നന്ദി, നമസ്കാരം. தமிழ் சுமாராக தான் வரணும்னு நல்ல தமிழில் சொல்லிட்டு போனாங்க. அப்படிப்பட்ட நடிகை அவங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிகச்சிறந்த ஆளுமைகளை கௌரவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அடுத்து நாம் விருது வழங்கவிருப்பது ஒரு கன்னட திரைப்படத்தில் நீங்கள் அடிக்கடி பார்த்த ஒரு மிக முக்கியமான முகம். இவங்க ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க நடிகை ஜெயந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருடைய சினிமாவுக்கான பங்களிப்பை பாராட்டி ஃபிக்கி மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் கான்க்ளேவ் இந்த அமர்வு இந்த விருதை அவர்களுக்கு வழங்குகிறது. சார், இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்களை திரு கமல்ஹாசன் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக நம்ம டாக்டர் கமல்ஹாசன் அவங்களுக்கு எங்கள் குரு. எனக்கு தமிழ் ஒழுங்காக சொல்லி கொடுத்து டைமிங் டைலாக்னா சும்மா சொல்கிறதில்ல, வட்டான்னு சொல்கிறதில்ல. ஆனால் அதுக்கும் ஒரு டைமிங் இருக்குது. டைமிங்கில் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குது. அதெல்லாம் சொல்லி கொடுத்த குரு பாலச்சந்தர் அவங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் தமிழில் என்னை காமெடி ஆர்டிஸ்டாக போட்டு அதுக்கப்புறம் என்னை ஹீரோயினே ஆக்குனதும் அவர் தான். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் ஒரு சீனில் தோசை போட சொன்னார். சார் என்ன தோசை போட வராது சார் அப்படின்னு. என்னது தோசை போட வராதா அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு சமையல் பண்ண தெரியாது. என்ன பொம்பளைங்கம்மா நீங்கள்லாம் வந்து ஒரு தோசை போட தெரியாது, ஒரு கோலம் போட தெரியாது, ஒரு இது போட ஒன்றும் போட தெரியாது, இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னாரு. அவரே இவ்வளோ அடுக்கில் தோசை போட்டு ஏதாவது திருப்பி போட தெரியுமா அப்படின்னாரு. எனக்கே கூச்சமாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் பரவாயில்லைக்கம்மா, ஒரு பெரிய சீனு நாகேஷ் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய சீன் வச்சுருந்தார். நான் வந்தேன், பெங்களூரில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் போட்டு அழகாக போய் அவர் சேர் போட்டு உட்காந்துருந்தார். நான் போய் அங்கே நின்னேன். சீனு படப்படான்னு சீன் சொன்னார். சொன்னது எனக்கு ஒரே பயமாக போச்சு. இப்படி பார்த்து அவர் இங்கே உட்காந்துருந்தாரா. சார் இதெல்லாம் நான் தான் சொல்லணுமா அப்படின்னு அவர் இப்படி பார்த்தாரு. வேண்டாமா, நீ பாதி சொல்லு, நான் பாதி சொல்கிறேன் அப்படின்னாரு. ஏண்டா கேட்டோம், நம்ம போய் ஒழுங்காக கற்றுக்கலாம் இல்லை அப்படின்ட்டு நான் நினச்சேன். அப்படி என்ன அந்த அந்த லெவலுக்கு இப்போ இங்கே உங்கள் முன்னால் இவங்க எல்லாம் முன்னால் நிற்கிற ஒரு அதிருஷ்டம் கிடச்சிதுன்னா
பாலச்சந்தர் சார் அவர். அதனால் அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன அங்கேருந்து கூப்பிட்டு இங்கே இந்த மரியாதையை வாங்குகிற நிலைமைக்கு கொண்டு வந்த கமல்ஹாசன் அவங்களுக்கும் இந்த ஃபிக்கி சேர்த்தது எல்லாருக்கும் சேர்ந்து நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். மேடை நாகரிகம் காரணமாக அவங்க நான் திட்டினது சொல்லலை. ஏன்னா மேடைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, அது சொல்லலை அவங்க. பார்த்தீங்களா இப்போ எப்படின்னா அப்போ எப்படி சொல்லியிருப்பாரு. தேங்க்யூ ஸோ மச். இந்திய சினிமாவினுடைய ஒரு மாடர்ன் முகம் இவர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பிளேஸ்லாம் ரொம்ப பாப்புலர். அண்ட் ஒரு வசனகர்த்தாவாக, ஒரு நடிகராக, ஒரு கதாசிரியராக, டைரக்டராகவும் பல முனைகளில் பரிமாணத்தில் தன்னுடைய வெளிப்பாடுகளை முன்வைத்தவர். இந்திய சினிமாவினுடைய ஒன் ஆஃப் த இன்டலெக்சுவல் ஃபேஸ் அப்படின்னு அவரை தைரியமாக சொல்லலாம், திரு கிரீஷ் கர்னாட் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். இந்த விருதை அவருக்கு வழங்கப் போவது அவருடைய பெரிய விசிறி, ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை கமல்ஹாசன். ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ. ಕನ್ನಡ ಚಿತ್ರಪಟ ಸೃಷ್ಟಿಯ ಪ್ರತಿನಿಧಿಯಾಗಿ ಇಲ್ಲಿ ಜಯಂತಿಯವರಿದ್ದಾಗ ನಾ ಇಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದೇನೋ ನನಗಂತೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅಂತೂ ಬಂದಿದ್ದೀನಿ. ಬರಲಿಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣ, ಆದರೆ ನನಗನ್ನಿಸಿದ ಒಂದು ಕಾರಣ ಅಂತಂದರೆ ಕಮಲ್ ಹಾಸನ್ ಅವರು ನನ್ನ ಬಗ್ಗೆ ತೋರಿಸಿದ ಪ್ರೀತಿ. ನನ್ನ ಸುದೈವ ಅಂತಂದರೆ ಎಲ್ಲ ಭಾಷೆಗಳಲ್ಲಿಯೂ ಕೆಲಸ ಮಾಡೋ ಒಂದು ಸುಯೋಗ ನನಗೆ ಸಿಕ್ತು. ಆ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಏನೋ ಒಂದು ಕೊಟ್ಟಿರ್ಬೋದು ಅಂತ ಅನಿಸ್ತದೆ. ಆದರೂ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀನಿ, ತುಂಬ ಸಂತೋಷ. ನನ್ನನ್ನು ಇಲ್ಲಿ ಕರೆದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆಗಳು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಮಸ್ಕಾರ. எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம், ஒன் ஆஃப் இன்டெலெக்சுவல் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் சினிமா. இன் வாட் வே இஸ் வெரி ஸ்பெஷல் நீங்கள் நினைக்கிறீங்க? சினிமா மாத்திரம் இல்லை, நாடகத்திற்கும் ஒரு நாம், அதுவும் தமிழ்நாட்டில் நாடகம் எவ்வளவு மறக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதனையுடன் ஞாபகம் வைத்திருப்பவர்களில் மூத்தவர் திரு கேபி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாடகத்துறையை சேர்ந்தவர். அவர் எழுதிய நாடகங்கள் எல்லாம் என்எஸ்டியில் இன்று பாடமாக நடத்தப்பட்டு வருகின்றன. இங்கே நார்த் இந்தியாவிலிருந்து நாடகத்துறையிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் அவர் பெயர் பாடநூல் வழியாக தெரியும். எனக்கு அந்த மொழி தெரியாது என்றாலும் சினிமா மொழி தெரியும் என்பதனால் இன்று கூட பேசிக்கொண்டிருந்தோம். எனது தேவர் மகனில் அவர் படத்து சாயல்கள் எல்லாம் இருக்கின்றன. நன்றி. அதற்கான விழாவில் என்னுடைய பங்கீடு தான் இது. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot and thanks for coming சார். தேங்க்யூ. அண்ட் அடுத்து இந்த நிகழ்வில் நாம் கௌரவப்படுத்தவிருப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு மாடர்ன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒளிப்பதிவாளர் மட்டுமல்ல, ஒரு இயக்குனரும் கூட. 14 தேசிய விருதுகள், 1-2 கிடையாது, 14 நேஷனல் அவார்ட்ஸ், 21 இன்டர்நேஷனல் அவார்ட், சர்வதேச அளவிலான ரெக்கக்னேஷன் மட்டும் 21. ஏஎஸ்சி என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சினிமாட்டோகிராஃபர்ஸ், அதில் இவருக்கு மட்டும்தான் ஒரு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது. உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்களிடம் 1-2 பேருக்கு மிகச்சிறப்பானவர்களுக்கு மட்டும்தான் அது வழங்கப்படும். திரு சந்தோஷ் சிவன் அவர்கள். மிஸ்டர் பிரியதர்ஷன். Thank you so much. I'm from Kerala. நான் மலையாளம் தான் பேசுது. பட் நான் செட்டில் பண்ணது தளபதிக்கு அப்புறம் தமிழ்நாடு நான் செட்டில் பண்ணியிருக்கேன். பட் மை தமிழ் இஸ் வெரி பேட். பட் நான் ஒரு விஷுவல் லாங்குவேஜ் தான் ப்ராக்டிஸ் பண்ணது. அதனால் நான் கேரளத்து தமிழ்நாடு பாலிவுட்டு போய் ஹாலிவுட்டு ஃபில்ம் பண்ணியாச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ ட்ரிபியூட் டு ஆல் த பீப்புள் ஹூ ப்ராக்டிஸ் விஷுவல் லாங்குவேஜ். தேங்க் யூ ஸோ மச். He is the first and the only ASC American Cinematographer member, and this is a great achievement for Indian cinema. Thanks, Santosh. Your achievement we are proud of. Thank you very much. Thank you, So sir. honored.
ஒரு ஏஎஸ்சி வந்து அவரை இன்வைட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்தியன் லைஃப் ஸ்டைல் அல்லது இந்திய மக்களுடைய வாழ்க்கை அதனுடைய சென்சிபிலிட்டியை அப்படியே தன்னுடைய கேமராவில் உள்வாங்கி அதை வெளிக்கொண்டு வந்தது தான். இது மாதிரியான உலகத்தரத்திலான படங்கள் இந்திய தன்மையோடு கூடிய அதனுடைய யதார்த்தத்தை சற்றும் பிசகாமல் எல்லோருக்கும் முன்வைத்து காட்டக்கூடிய விஷுவல் லாங்குவேஜை எப்படி அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதில் ஆராயப்பட்டிருக்கிறது இந்த கன்வென்ஷனில், இந்த கான்க்ளேவில். அடுத்ததாக நாம் அழைக்கவிருப்பது ஒரு கம்ப்ளீட் ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம இவரை சொல்லலாம். ஒரு பேன் இண்டியன் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவருடைய தமிழாக இருக்கலாம், அல்லது தெலுங்கு படங்களாக இருக்கலாம், ஹிந்தி படங்களாக இருக்கலாம், எல்லாமே பெஸ்ட் ஃபிலிம்ஸ் லிஸ்ட்டில் வரும். தமிழில் வசந்த மாளிகையில் தொடங்கி தெலுங்கு, ஹிந்தின்னு இவர் வந்து ஒரு 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 பேன் இண்டியன் ப்ரொடியூசர் திரு ராமநாயுடு அவர்கள். லெட்ஸ் வெல்கம். And another producer who had produced in many languages and around the world, Barry Osborne, please. అందరికీ నమస్కారం, ఎల్లరికీ వణకం. Really, I am very, very happy taking this award through FICCI. And another thing, I am fan of Kamal Haasan, and he has done in my banner an unforgettable performance he has given. See, whenever I meet, I used to tell him, Mr. Kamalji, we must do one picture. After Indran Chandran, we have not done anything. See, after seeing your Vishwarupam, my ambition is I want to take one picture with you. And you do the Hindi movie also, we can take Hindi. I told him also. Unforgettable artist. Sir, I can't do that. Thank you very much for giving this opportunity for me. Thank you very much. On the conclave, it was terrific. I'm very impressed and inspired by all the people here. It's been a great pleasure. Thank you all very much. Kamal Haasan. As always, a pleasure and a privilege to be alongside you, and hopefully we will continue that in the future. Thank you. ரெண்டு ப்ரொடியூசர் ரெண்டு வேறு பாஷையில் ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ராமாநாயுடு அவர்களுக்கும் ஆஸ்பான் அவர்களுக்கும் நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததாக நாம் அழைக்கவிருப்பது தமிழ் சினிமாவினுடைய மிடில் கிளாஸ் எப்படி இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறது, சினிமாவும் வாழ்க்கையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருப்பதை நான் என்னை பார்க்க வைத்ததும், ஒவ்வொருவரும் தன்னை சினிமாவில் பார்க்க ஆரம்பித்ததும் அவருடைய இந்த இயக்குநர்களின் காலம் சொல்வதுடைய மிக முக்கியமான காலம். இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆளுமைகள் ஒன்றிணைந்து இந்திய சினிமாவினுடைய பிதாமகர் என்று கூட சொல்லலாம் திரு கே பாலச்சந்தர் அவர்களுக்கு இந்த கௌரவத்தை வழங்கியிருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேங்க்யூ கமல். At the outset, I thank you. You are doing human service to this industry.
and especially the Tamil industry and Indian industry. அதாவது சினிமாங்கிறது இருக்கே அவர் பைத்தியம் பிடிக்க வைக்கிற ஒரு ஆயுதம். நான் 13, 12, 13, 14 வயசில் நான் சினிமா பார்த்து, அந்த காலத்தில் சினிமா பார்க்குறது படிக்கிறது 2 விஷயந்தான், வேறு எதுவுமே தெரியாது எங்களுக்கு. அப்போ டிவியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போது இந்த சினிமா, ஒரு சினிமா பார்த்துட்டு, ஒரு கொட்டாயில் ஒரு சினிமா பார்த்துட்டு ஒரு 3 மாதம் பேசுவோம். அதை 3 மாதம் நண்பர்கள் குழாம் உட்காந்துக்கிட்டு அதை பேசுவோம். அதில் என்னமோ இருக்கிற ராமாயணம் மாதிரி, ராமாயணம் மகாபாரதம் மாதிரி ஒவ்வொரு படத்தையும் ஒரு 3 மாதம் உட்காந்துட்டு பேசுவோம். ஏன்னா அடுத்த படம் வர்றதுக்கு இன்னும் 3 மாதம் ஆகும். அதுக்கு அப்படி பழக்கப்பட்டு சினிமாவை அப்படி ஒரு கனவாக நான் நினைத்து, அது மட்டும் இல்லை, அதில் நடித்த கதாநாயகிகள் எல்லாரையும் லவ் பண்ணியிருக்கேன் நான். அதாவது டிஆர் ராஜகுமாரியில் ஆரம்பித்து எல்லாரையும் லவ் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட். அந்த எக்ஸைட்மெண்ட்டை நான் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நானும் சினிமாவுக்கு எப்படி வந்தேன், ஒரு ட்ராமாட்டிக்காக, ஒரு ஆக்சிடென்டல் ட்ராமா அப்படி நான் வந்திருக்கிறேன், சினிமாவுக்கு வந்திருக்கேன். பட் சினிமாவில் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த இடத்துல எனக்கு என்னுடைய டிசைபிள் கமல்ஹாசன் எனக்கு அவார்டு கொடுக்குறாருன்னா இதை விட பெரிய விஷயம் இருக்கவே முடியாது. இன்றைக்கு இங்கே விழாவில் வந்திருக்கிற அத்தனை பேர்களையும், அத்தனை ஜாம்பவான்களையும் பார்க்குறேன். அவர்கள் கையெடுத்து கையை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜெயந்தி எல்லாம் நான் உண்டாக்கின ஆர்டிஸ்ட்டு, அப்படி அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுகளை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. என்ன அங்கே ஏதோ இருந்ததுனால தான் நான் க்ரியேட் பண்ணேன். ஒன்றுமே இல்லாமல் வந்திருந்தேன், என்னால் க்ரியேட் பண்ணியிருக்க முடியாது. நிறைய சினிமாவுக்கு நினச்சி பார்க்கும்போது பார்த்தா ஏதோ நிறைய பண்ணியிருக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. பார்த்தா லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் அதில் இந்த கமல்ஹாசன் ஒருவர். கமல்ஹாசன் நான் டிசைப்பிள்னு என்னுடைய டிசைப்பிள்னு சொல்கிறது கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. அதுக்காக ஹம்பிளாக நம்ம மை டியர் ஃப்ரெண்டு கமல்ஹாசன் சொல்கிறது ரொம்ப ஹம்பிளாக இருக்குது. நடுவில் எப்படி சொல்கிறதுன்னே தெரில. கமல்ஹாசனை எப்படி கூப்பிட்றது? நான் மை டிசைப்பிள்னு சொல்கிறதா, மை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா? கமல் இருக்கானே, கமல் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, அது காட் கிவன். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, பட் எனக்கு நம்பிக்கை 100% உண்டு. அவன் காட் கிவன் கிஃப்ட் டு தமிழ்நாடு. ஒன்றும் பெருசாக படிக்காமல், இப்போ நான்லாம் பிஎஸ்சி படிச்சுட்டு வந்தேன். ஒன்றுமே படிக்காமல் ஒரு பெரிய ஒரு சொல்லிக்கிறதுக்கு இல்லாத ஒரு படிப்பை படித்து முடிச்சுட்டு வந்து இன்றைக்கி யார் பக்கத்தில் நின்றுட்டுருக்காருன்னு பாருங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், யார் பக்கத்தில் நிற்கிறாரு. இது எப்படி பாசிபிள் ஆச்சு? இது எப்படி பாசிபிள் ஆச்சு? ஆஸ்பார்ன் பக்கத்தில் நிற்கிறார் அவர். ஹவு கிரேட், ஹவு டால் ஹி இஸ் நோ. எவ்வளவு டாலாக இருக்கார் இந்த மனுஷன். நான் வளர்த்தவர் தான், நான் வளர்த்தவன். எனக்கு பெருமையாக இருக்கு, எனக்கு பெருமையாக இருக்கு. பட் டேக் இட் ஃப்ரம் மீ, மிஸ்டர் ஆஸ்பார்ன், he is going to be your competitor. God bless and thank you, gentlemen, for the great honor you have done to me, and thanks Kamal Haasan. You are doing a wonderful job. Congratulations. Continue to do that. My respectful namaskarams to all the big people here. Thank you. அவர் உங்களை எப்படி கூப்பிடணும் நீங்கள் பிரியப்படுறீங்க? அவர் என்னென்னமோ கூப்பிட்ருக்காரு, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் 18 வயசில் எங்கே நிற்கிறது, எங்கே கையை வச்சுக்கிறதுன்னு தெரியாத போது ஒரு மாதிரி கூப்பிட்டாரு. அப்போ கூப்பிட்டதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது, அவை அலங்காரம் அல்ல அது. அதற்கு பிறகு அவர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார்.
அது வேற ஒரு விழாவில் படிப்பதற்காக அதை நெட்டில் போட்டுட்டாரு. அதுதான் நான் என்னுடைய விசிட்டிங் கார்டு மாதிரி எனக்கே சந்தேகம் வரும்போது படித்து பார்த்து கொள்ளும் லெட்டர். ஃப்ரேம் போட்டு என்னோடய ஆஃபீஸில் இருக்குது. அது வந்து மை டியர் ராஸ்கல் என்று தொடங்கும். அப்படியும் அழைக்கலாம். அடுத்ததாக ஃபிக்கியினுடைய மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் கான்க்ளேவினுடைய விருது, அந்த கௌரவம் என்பது இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆளுமை. அவர் ஒரு பிதாமகன் என்று அவரையும் நாம் சொல்லலாம். அவருக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாத நிலை இருந்ததால் இந்த கான்க்ளேவினுடைய சேர்மன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் நேரில் சென்று அந்த விருதை வழங்கினார். அவர் யார் பார்க்கலாம். MEBC ஃபிக்கியின் விழாவில் 100வது வருடம், சினிமாவின் 100வது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதில் சினிமாவுக்கு பெரும் பேறு ஈட்டி தந்தவர்களை மதிக்கும் ஒரு விழாவாகவும் நாங்கள் நடத்த எண்ணுகிறோம். இந்தியா முழுவதிலும் இந்த 100 வருட சினிமாக்கள் பங்களிப்பு செய்து எங்களுக்கு நெஞ்சை நிமிர்த்தி நடக்கும் ஒரு பெருமையை கொடுத்தவர்களுக்கெல்லாம் தலைவணங்கும் ஒரு தருணமாக இதை நான் நினைக்கிறேன். எனது ஆசான் திரு சிவாஜி அவர்களின் மூத்த அண்ணனாக இவரை நான் நினைக்கிறேன். அந்த குடும்பத்திலிருந்து அண்ணனிடம் ஆசி வாங்க நான் வந்திருக்கிறேன். வியாபார உலகில், வர்த்தக உலகில் குழப்பங்கள் ஏதும் இல்லாமல் ஒரு நிலையான கல் தூணாக நின்று நடித்தவர் திரு திலீப் குமார் அவர்கள். இவரை பற்றி பேசும்போதெல்லாம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க முடியவில்லை. அத்தகைய சாதனையாளர். இன்னும் ஒரு 40 வருடம் கழித்து கூட இவருடைய நடிப்பு நவீனமாக இருக்கும் என்பதுதான் ஆச்சரியம். வயிற்றெரிச்சலும் கூட என்னை போன்ற நடிகர்களுக்கு. இந்த வணக்கம் எனது தனி வணக்கம் அல்ல, என்னை போன்ற பல நடிகர்களின், பல நட்சத்திரங்களின் வணக்கம் திரு திலீப் குமார் அவர்களுக்கு. இதை செஞ்சுட்டு வந்தேங்கிற பெருமையை நான் திரு கேபி அவர்களிடம் சொன்னபோது, ஐயோ நான் பெரிய ஃபேன் பாடினார். அதுதான் திலீப் குமார். இந்த அரங்கு அதிர கைத்தட்டும் திரு கேபி அவர்கள் அவரின் ரசிகர். ஸோ நான் ரசிகனின் ரசிகன். ஏன்னா இந்தியாவுடைய அந்த பெஞ்ச் மார்க் அப்படின்னு நம்ம எல்லாரும் சிலரை குறிப்பிட முடியும். நம்ம நடிகர் திலகம் அவர்களை குறிப்பிட முடியும், அங்கே திலீப் குமார் அவர்களை குறிப்பிட முடியும். அண்ட் அவர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பத்மஸ்ரீ திரு கமல்ஹாசன் அவர்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இங்கே நின்று எல்லாருக்கும் அந்த அவார்ட்ஸ் கொடுத்து பொறுமையாக ஒவ்வொருத்தரையும் இன்வைட் பண்ணி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்யூ. நீங்கள் இப்போது அமரலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ மூவ் டு தி நெக்ஸ்ட் லெவல். நிறைய ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்கிறப்போ சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் கூட இல்லைனா எப்படி அப்படின்னு மற்றவங்களுக்கு தோணலாம். ஸோ தட் அவங்களும் சினிமா எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க யார் இப்படின்லாம் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்கிறப்போ வி ஷுட் நாட் மிஸ் தட். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுனப்போ ஒருத்தர் தான் பட்டுன்னு கண்ணில் பட்டார், ஜெயராம் அவர்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாநாயகி யார் ஜெயராம்? என் பக்கத்தில் இருக்காங்க, என் பக்கத்தில் என் கூட இருக்காங்க. சினிமால தான் 15 படம் சேர்ந்து ஹீரோயினா நடிச்ச பிறகு தான் கல்யாணம். ஓகே. அண்ட் அபவுட் இந்த 100 வருஷ இந்தியன் சினிமாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ? இல்லை, 100 இயர்ஸ் ஆஃப் சினிமாவில் நிறைய பேரை இங்கே ஸ்க்ரீனில் காட்டினாங்க. ரொம்ப கொஞ்சம் பேரை தான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்காங்க. இதை விட எல்லாம் மேலே நடிகர்னெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மேலே இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மலையாளங்கும்போது காட்டினது மதுசாரை காட்டினாங்க,
கண்டிப்பாக அதுதான் ஃபஸ்ட்டு காட்டினோம். அதுக்கப்புறம் மம்முட்டி, மோகன்லால் காட்டினாங்க. இன்னும் நிறைய பேர், திலகன் மாதிரி, நெடுமுடி வேணு மாதிரி, ஒடுவில் உன்னிகிருஷ்ணன் மாதிரி, ஸோ மெனி. அந்த காலத்துலேருந்து சத்யன் மாஸ்டர்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தால் தெலுங்கில், கன்னடத்தில், எல்லா லாங்குவேஜ்லையும், தமிழில். அப்போது இந்தியன் இண்டஸ்ட்ரியோட 100 இயர்ஸ்னா இன்னும் நிறைய காட்டினோம். அதுக்கு ஒரு நாள் போகாது. தேங்க்ஸ் லாட் ஜெயராம், இட் வாஸ் நைஸ். அண்ட் அமீர் இசியா, அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த 100 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னீஷியன்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ்? 100 வருஷ இந்திய சினிமாவில் பிரமிக்கத்தக்க இயக்குநர்கள் எல்லா மொழியிலையும் இருந்திருக்காங்க. வரிசைப்படுத்தி சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அது அவர்களுடைய அந்த சாதனையை குறைச்சி மதிப்பிடுறதா போயிடும். அதில் ஒருவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் மற்றவர்களை புறக்கணித்ததாக ஆயிரும். அந்த வகையில் நான் பிறந்த தமிழகத்தில் 100 வருஷ சினிமாவில் 100 சினிமாவை எடுத்த சாதனையாளர் பாலச்சந்தர் சார் அவரை மட்டும்தான் நான் இப்போதை குறிப்பிட முடியும். இன்றைக்கு முற்போக்கு சமுதாயமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நான் அவரை பார்த்து பிரமித்தது, இன்றைக்கு சொல்ல முடியாத விஷயங்களையே அன்றைக்கு 40-50 வருடங்களுக்கு முன்னால் தனது திரைப்படங்களில் இந்த சமூக அவலங்களை சொன்னதை, அந்த மிகப்பெரிய சாதனை வேறு யாருமே சொல்ல முடியாது. இன்றைக்கு திரைப்படங்களில் ஒரு தொழில் செய்யக்கூடிய வக்கீலையோ, டாக்டரையோ, அல்லது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களையோ, அவங்க வீட்டில் எப்படி நடக்குது, நடுத்தர வர்க்கத்தில் அப்படி நடக்குது, மேல்தட்டு வர்க்கத்தில் அப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார். அந்த சாதனையை வேறு எந்த இயக்குனரும் நிகழ்த்தினதில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் கிரேட் சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். நன்றி. 100 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா, இந்த 100 வருஷத்தில் பெண்களுடைய எந்தெந்த கேரக்டர்ஸ் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, எவால்வ் ஆகிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த 100 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமாவில்? ஹீரோயினோட கேரக்டர் மட்டும் இல்லாமல் இட்ஸ் ஆல்வேஸ் பின் அ ட்ரெண்ட் ஆஃப் சினிமா இன் இட் செல்ஃப். எப்போவுமே ஒரு வேவ் மாதிரி வந்து போகும் ஒவ்வொரு ட்ரெண்டும். அந்த பீரியடில் எப்படிப்பட்ட படங்கள் இருக்கோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூட யூ வில் see more of them. பட் எனக்கு பர்சனலாக ஒரு ஆர்டிஸ்டாக, நாட் ஆஸ் அ ஹீரோயின் மேன் உமன் அப்படின்னு பார்க்காம, ஒரு ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐடியல் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சிருந்தா ஆஹா இட் வில் பி அ கரியர் பீக்குங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் சாகர் சங்கமத்தில் பண்ணியிருக்கிற ரோல். இட்ஸ் காட் எவ்ரிதிங். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கிரிப்ட். அண்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிராஃப் அண்ட் இமோஷன்ஸ், அண்ட் அது கமர்ஷியல் படம்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆல் டைம் ஹிட்ஸ். அண்ட் I've always been biased, always a fan. Thank you, thanks a lot, thank you. Gen Next Indian cinema எதை நோக்கி நகரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதோட ரோட் மேப் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரோடு மேப்பா சார்? Where is he? Oh, the man, I thought he had the map, he disappeared. அங்கே உட்காந்துருக்காரு. No, they were asking about the road map for the next generation. I thought you had the map. I don't have it. Do you have it with you? No, we are trying to draw the map. நான் என்ன கேட்பாங்க, என்ன மாதிரி படம் பண்ணணும்னு, நீங்கள் என்ன மாதிரி திட்டம் போடுறீங்கன்னு. நான் என்ன மாதிரி படம் பார்க்கணும்னு நினைக்கிறேனோ, ஒரு வீடியோ ஷாப்பில் போய் எந்த மாதிரி படம்னு பார்க்கும்போது ஒரு ஷெல்ஃபில் இருந்து தேடுறோமா, அந்த படத்தை தான் நான் உருவாக்க நினைக்கிறேன். So you want to create films what you like. அதுதான் எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தனியாக மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி யாருக்கு என்ன பிடிக்குங்கும் போது அது ஒரு கூட்டு குழப்பமாயிடும். சினிமா ரசனையை உயர்த்தி கொள்ள வேண்டும், அது மட்டும்தான் செய்ய வேண்டிய வேலை. நான் எதை ரசிக்கிறேனோ, எதை பார்க்க விரும்புகிறேனோ அதையே படைப்பாக முன்வைப்பதன் மூலம் ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்க முடியும். அதற்கு நான் நல்ல ரசிகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அழகான செஷன் டுவர்ட்ஸ் எண்ட் நம்ம வந்துட்டுருக்கோம். இசையில் தொடங்குவதும் அல்லது இசையில் முடித்து வைப்பதும் நம்முடைய பழக்கம் அல்லது மரபு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்காகவும் நம்முடைய மியூசிஷியன் அண்ட் சிங்கர் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் நம்ம எல்லாருக்காகவும் ஒரு மியூசிக்கல் மெட்லி ஒன்று கொடுக்கறதுக்காக வராங்க. கம்பன் ஏமாந்தா கம்பன் ஏமாந்தா இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தார். கம்பன் ஏமாந்தா கம்பன் ஏமாந்தா
கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தான் கம்பன் அம்பு விழி என்று ஏன் சொன்னானது பாய்வதினால் தானோ அம்பு விழி என்று ஏன் சொன்னானது பாய்வதினால் தானோ அவள் அருஞ்சு வைப்பாள் ஏன் சொன்னானது கொதிப்பதினால்தானோ கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான் கம்பன் ஏமாந்தான் கம்பன் मुसाफिर हूँ यारों न घर है ना ठिकाना मुझे चलते जाना है बस चलते जाना मुसाफिर हूँ यारों न घर है ना ठिकाना मुझे चलते जाना है बस चलते जाना एक राह रुक गई तो और जुड़ गई मैं मुड़ा तो साथ साथ राह मुड़ गई हवा के परों पर मेरा आशियाना मुसाफिर हूँ यारों न घर है ना ठिकाना मुझे चलते जाना है बस चलते जाना मुझे चलते जाना है बस चलते जाना
இந்திய திரையுலகின் எதிர்காலம் குறித்த இந்த முக்கியமான 2 நாள் நிகழ்வினை உருவாக்கிய கமலஹாசனுடன் வேகமாக விரைந்து வந்து இணைந்து செயல்பட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரின் வருகை நிகழ்வுக்கு ஊக்கமளித்தது. சினிமாவுக்கு வயசு 100 ஆகுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து ஆக்சுவலி சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு தான். இது சில பேர் சொல்கிறாங்க சினிமா பிகாஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே இந்த சினிமா அவரோட லைஃப் இருக்காது சொல்லிட்டு. ஆக்சுவலாக சினிமாவோட லைஃப் இன்னும் ஜாஸ்தியாகும். சினிமாவுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. என்னுடைய ஸ்ட்ராங் ஃபீலிங். இனி வரும் காலங்களில் இந்திய சினிமா செல்ல இருக்கும் பாதைக்கு அடித்தளம் அமைத்தது இந்த திருவிழா.